ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்கிட்ட காமனா கேட்குற ஒரு கொஸ்டின் தான், என்னோட பிசினஸ்க்கு நான் வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணலாமா, இல்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி யூஸ் பண்ணலாமா, இல்ல வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ணலாமா? இன்னைக்கு வீடியோல இந்த மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்றது, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பண்ணோம், உங்க சேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமன் பிசினஸ் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ணலாமா, இல்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி யூஸ் பண்ணலாமா, இல்ல வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணலாமா? இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம பிசினஸ் ஓரியன்டட் தான் கவர் பண்ண போறோம். பர்சனலாவோ இல்ல கிரியேட்டர் மாதிரியோ நம்ம கவர் பண்ண மாட்டோம். பிசினஸா எப்படி இந்த மூணுத்தையும் யூஸ் பண்றது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்னா என்ன சொல்லணும், ஒரு டிஸ்கஷன் ஏரியா தான் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லுவோம். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா மல்டிபிள் வாட்ஸ்அப் குரூப்பை மேனேஜ் பண்ற ஒரு ஏரியா தான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அட் லாஸ்ட் வாட்ஸ்அப் சேனல் ஒரு ப்ராட்காஸ்டிங் ஏரியா தான் வாட்ஸ்அப் சேனல். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் குரூப்னா என்ன, வாட்ஸ்அப் கம்யூனிட்டினா என்ன, வாட்ஸ்அப் சேனல்னா என்ன. ரொம்ப டீப்பா போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்ல கிட்டத்தட்ட உங்களால 1024 மெம்பர்ஸ் வரையும் ஆட் பண்ண முடியும். இந்த 1024 மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம் பார்த்தா, உங்க டீமுக்காக நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணலாம், இல்ல உங்க டீமுக்கும் பிளஸ் உங்க கஸ்டமருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா நீங்களும் சேட் பண்ண முடியும், கஸ்டமரும் சேட் பண்ண முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் டிஸ்கஷன் ஏரியா. இதுதான் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இது மேஜரான பெனிஃபிட்ஸ் என்ன, இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கும் உங்க கஸ்டமருக்கும் ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணா நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப் தான் கிரியேட் பண்ணணும். இதுல இருக்கிற டிராபேக்ஸ் என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலா பெரிய டிராபேக்ஸ் என்னன்னா, நீங்க மல்டிபிள் கஸ்டமர் ஆட் பண்ணலாம். அட் சேம் டைம் அந்த கஸ்டமர் உங்க நம்பரையும் பார்க்க முடியும், நீங்க ஆட் பண்ண கஸ்டமர் நம்பரையும் பார்க்க முடியும். இதுதான் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஒரு காமனான டிராபேக்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் வாட்ஸ்அப் குரூப்பை மேனேஜ் பண்ற ஒரு ஏரியா தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட 50 குரூப்ஸ் வரையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல், யூனிவர்சிட்டி அவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய செக்ஷன் இருக்கும். அவங்களாம் யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் இருக்குன்னா ஏ பிளாக், பி பிளாக் இருக்கும். அந்த மாதிரி பிளாக் வைஸ் இருக்கு. அவங்களுக்கு தனித்தனி குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப் எல்லாத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி நீங்க இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க அனௌன்ஸ்மெண்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். பிளஸ் உங்களால 50 குரூப்ஸ் ஆட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 50,000 பீப்புளுக்கு மேல உங்களால இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆட் பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மல்டிபிள் வாட்ஸ்அப் குரூப்பை மேனேஜ் பண்ற ஒரு ஏரியா தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை பார்த்தா நிறைய ஆடியன்ஸ் உங்களால ஆட் பண்ண முடியும். அது நீங்க எப்படி சொல்லலாம்னா, குரூப் வச்சு நீங்க செக்ரேட் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் டீம்லயே ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் சஜஷன் நான் கொடுக்குறதா இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியா கொடுப்பேன். இங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் நீங்க 2 வே கம்யூனிகேஷனா மாத்தலாம், 1 வே கம்யூனிகேஷனா மாத்தலாம். அண்ட் சேம் டைம் உங்களால குரூப்பை மேனேஜ் பண்ண முடியும், மல்டிபிள் குரூப்பை மேனேஜ் பண்ண முடியும். நீங்க இப்ப அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல போட்டீங்கன்னா அதுல நீங்க ஆட் பண்ண எல்லா குரூப்புக்கும் பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஷோ ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில. நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் சேனல். வாட்ஸ்அப் சேனலை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் பிசினஸ்க்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. ஆக்சுவலா இதுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களால அன்லிமிட்டட் ஃபாலோவர்ஸ் வரையும் ஆட் பண்ண முடியும். இங்க 1 வே கம்யூனிகேஷன் மட்டும் தான். இங்க பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி உங்க பிசினஸ்க்கான ஆஃபர் முதல்ல நீங்க ஃபாலோவர்ஸ் இந்த சேனல் ஆட் பண்ணணும். உங்க எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் நீங்க டெய்லி ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அது நீங்க ஆட்ஸ் மூலமா ஆட் பண்ணாலும் சரி, இல்ல உங்ககிட்ட இருக்க குரூப் மூலமா ஆட் பண்ணாலும் சரி. இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ணிட்டு டெய்லி நீங்க உங்க பிசினஸ்க்கான ஆஃபரையோ இல்ல உங்க பிசினஸ் பத்தி அப்டேட்டையோ இந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ப்ராட்காஸ்டிங் பண்ணலாம். ப்ராட்காஸ்டிங் பண்ணும்போது அவங்களால ஜஸ்ட் இமோஜி ரிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது எப்படி சொல்றேன்னா, அந்த இமோஜி சொல்லுவாங்கல்ல, அந்த ரிப்ளை மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். இங்க கமெண்ட் பண்ண முடியாது, ரிப்ளை பண்ண முடியாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் 1 வே ப்ராட்காஸ்டிங் தான். இங்க ஜஸ்ட் நீங்க அப்டேட் கொடுக்கலாம், ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். உங்க உங்க ப்ராடக்ட் உங்க சர்வீஸை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதர்வைஸ் அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளை வராது. நான் ஆல்ரெடி சொன்ன இமோஜி கமெண்ட் மட்டும் உங்களுக்கு வரும். இதுதான் கைஸ் வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் வாட்ஸ்அப் சேனல். இதுல நீங்க எது உங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணி சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் நான் ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் பண்ணிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.